சின்ன திரை நடிகை பிரீத்தி அவர்கள் சமீபத்தில இன்டர்வியூல நெறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. நெறைய இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் பத்தியும் வந்து அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது அ ஒரு சில சீரியல்ஸ்ல வந்து அதாவது தெலுங்கு சீரியல் வந்து பண்ணியிருந்தாங்களாம். அப்ப வந்துட்டு ஒரு ரேப் சீன் ஒரு 4 பேர் சேர்ந்து இவங்கள ரேப் பண்ற மாதிரியான ஒரு சீனாம். அந்த சீன வந்து டிஸ்கிரைப் பண்றேன்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே வந்து சேர்ந்து அந்த சீன பத்தி டிஸ்கிரைப் பண்றேன்னு வந்து பேசிட்டு இருக்கக்குள்ள அதில நடிக்க போறது நான் தானே. எனக்கு வந்து அது ஒரு மாரி அந்த சீன வந்து டிஸ்கிரைப் பண்ணக்குள்ள எனக்கு ஒரு மாரி டிஸ்கம்ஃபர்ட்டா தான் இருந்தது அப்டின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்னொரு சீரியல்ல வந்துட்டு நான் பாவாடை கட்டிக்கிட்டு வந்து ஒரு குளத்துல வந்து குளிக்கணும். அதுவே எனக்கு ஒரு மாரி தான் இருந்தது. பட் ஆனா, நான் ஒரு சைடு குளிச்சுக்கிட்டு இருப்பேன். அந்த சைடு அந்த குளத்தோட இன்னொரு எண்டுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய எரும மாடுலாம் வந்து குளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதே தண்ணீல தான் நானும் குளிச்சுக்கிட்டு இருந்தேன். அது வந்து எனக்கு ஒரு மாரி டிஸ்கம்ஃபர்ட்டா இருந்துச்சு அப்டின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது போல வந்து பல டிஸ்கம்ஃபர்ட்ஸ வந்து இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில அவங்க வந்து பார்த்துருக்கேன் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நெறைய பட வாய்ப்புகள் வந்துச்சாம். பாய்ஸ் படம், சந்தோஷ் சுப்ரமணியத்தில நம்ப ரவி மோகனுடைய அண்ணி கேரக்டர் அண்ட் இந்த மாதிரி வந்து பல படங்கள்ல வந்து இவங்களுக்கு வாய்ப்பு வந்திருக்கு. பட் ஆனா, அப்பலாம் வந்துட்டு இன்னொரு வாட்டி பார்த்துக்கலான்ற மாரி வந்து தள்ளி போய்க்கிட்டே இருந்திருக்கு. பட் ஆனா, இப்போ வெள்ளித்திரையிலேருந்து சான்ஸ் கிடைச்சா ஓடிருவேன் நானு. ஓடி போய் நான் பண்ணுவேன் நானு. பட் ஆனா, இப்ப எனக்கு அவ்வளவா சான்ஸ் கிடைக்கல வெள்ளித்திரையில அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களோட அ ஃபேவரட் டைரக்டர் யாருன்னா, மணி சார், மணிரத்னம் சார் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. மணிரத்னம் சாருக்காக தான் நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கே வந்த மாதிரி எனக்கு அவ்வளோ ஒரு பிடிக்கும் அப்படின்ற மாரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ, அவரால தான் நான் வந்தேன் அப்படின்றத அவர்கிட்ட சொல்றதுக்காகவாவது எனக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். ஏதாவது பட வாய்ப்பு கிடைச்சா நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ, இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.